வீக் டேஸ் ஆனால் எப்படா சண்டே வரும் சண்டே வரும்னு யோசிச்சிட்டே இருக்கேன். சண்டே வந்ததுக்கப்புறம் ஐயோ இதுக்கு மற்ற நாளே பரவாயில்ல போல், எல்லா வேலையும் ஒட்டுக்க ஒரே நேரத்தில் முடிஞ்சுது, ரிலாக்ஸாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. காலைல எழுந்திரிச்சோடனே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஆப்பம், அதுக்கப்புறம் தேங்காய் பால் தான் பண்ணியிருந்தேன். ஆப்பத்துக்காகன்னு செப்பரேட்டாக மாவெல்லாம் பெருசாக அரைக்கவே மாட்டேன். கொஞ்சம் தண்ணியாட்டம் அரைச்சிட்டு அதை யூஸ் பண்ணிப்போம். சண்டே ஆனாலும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் இல்லாமல் அந்த நாள் போகவே போகாது. ஸோ சண்டே ஆனால் பயங்கர வேலையான ஒரு நாள் தான். அதுக்கு ரெஸ்ட் எல்லாம் பெருசாக கிடையாது. ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டும் இருக்காது, எடுக்கிறதுக்கும் டைம் இருக்காது. நான் நிறைய யூடியூப்ஸ்லலாம் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸில் இந்த பிரியாணி மேலே வந்து தம் போடும்போது வாழை இலை போட்டு பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரில, மொக்கையாக தான் இருந்தது. மொக்கையாக இருந்துச்சுன்னா யூஸ்வலாக இருக்கிறத விட டேஸ்ட் கம்மியாக தான் இருந்ததுன்னு சொல்லணும்னா ஓகே, ஏதோ நல்லா இருந்தது அவ்வளோதான். ஸோ நம்மக்கிட்ட வந்து வெயிட் லாஸ் மிக்ஸ் வாங்குற எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுக்குலாம் ட்ரையல் பேக் அனுப்பிச்சிருந்தோம், ஹெர்பல் ஹேர் பேக், அப்புறமா ஹெர்பல் ஃபேஸ் பேக். உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு. தேங்க்யூ.